ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்துட்டு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து வரக்கூடிய, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாஸ்து செடிகள் எந்தெந்த செடியெல்லாம் வீட்டில் வைக்கலாம் அப்படி பார்க்க போகிறோங்க. இந்த செடிகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு தெய்வாம்சம் நிறைஞ்சிருக்கும். மகாலட்சுமியோட அருள் வந்துட்டு முழுமையாக கிடைக்கும். நிரந்தரமாக மகாலட்சுமி தங்குவாங்க. குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். மற்ற நம்மளோட இஷ்ட தெய்வ அருள் கிடைக்கும். வீட்டில் வந்துட்டு அதிர்ஷ்டம் வந்துட்டு பெருகிக்கிட்டே இருக்குங்க. வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களாக நடக்கும். அது என்னென்ன செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை செடி கட்டாயம் வந்துட்டு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணுங்க. உங்களுக்கு வீட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க. ஏதாச்சும் ஒரு தொட்டியிலனாலும் வச்சு கட்டாயம் வந்துட்டு எலுமிச்சை செடி வளர்க்கவே வேணுங்க வீட்டில். அது வந்துட்டு உங்களுக்கு வந்து தெய்வாம்சத்தை வீட்டுக்குள்ளே வந்து வர வைக்கக்கூடியது. பாசிட்டிவிட்டி வந்துட்டு அதிகமாக தரும். நல்ல விஷயங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ஈர்த்து கொண்டு வரக்கூடியது இந்த எலுமிச்சை செடி. அது வந்துட்டு கட்டாயம் வந்து எந்த ரூபத்தினாலும் சரி, உங்களுக்கு தரையில் மண் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தரையில் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு தொட்டியில் நாள் வச்சு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சரி, வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாங்க. எந்த இடத்துல வைக்கணும்னு முக்கியம் இல்லை, ஆனால் வந்துட்டு கட்டாயம் இந்த செடி வீட்டில் இருக்கணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாதுளை செடி. இதுவும் வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து செடிங்க. இது மகாலட்சுமியோட அம்சம் வந்து நிறைஞ்ச செடி. இது வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு வீட்டில் இருக்கணுங்க. இதுவும் நான் முதல்ல சொன்ன முறைப்படி தான் வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு தொட்டியில் வச்சு உங்கள் வீட்டில் எந்த இடம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாங்க. தாராளமாக வச்சுக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு செல்வத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடியது. மகாலட்சுமி அந்த இடத்துலையே வந்து குடியிருப்பாங்க. அந்த மாதுளை செடி இருக்கிற இடத்துல அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது இந்த மாதுளை செடி. அதனால் கட்டாயம் மாதுளை செடியும் இருக்கணுங்க. அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பங்கண்டு. இந்த நீங்கள் எங்கேயாச்சும் ஊர்களுக்கு போகிறீங்களா, அங்கே வந்துட்டு வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த முத்து உதிர்ந்து கிடக்குங்க. இது கட்டாயம் இருக்கணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து உங்களை காப்பாற்றி உங்களை தெய்வாம்சமாக உங்கள் வீடை வச்சுருக்கிறது சரி. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி தரக்கூடியது இந்த வேப்பங்கண்டுங்க. வேப்பங்கன்று வந்து வீட்டில் கட்டாயம் இருக்கணுங்க. உங்களால் மரம் வைக்க முடியலை அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க. ஒரு சின்ன தொட்டியிலனாலும் அந்த விதையை போட்டு வளர்த்து ஒரு செடியானாலும் வச்சுருக்கு. இது ரொம்ப நல்லதுங்க. நான் பார்த்துருக்கேங்க. சாஸ்திர சம்பிரதாயம் தெரிஞ்ச நிறைய பேரோட வீடுகளில் இந்த வேப்பங்கண்டு கட்டாயமாக வந்து வளர்க்குறாங்க. கட்டாயம் வந்துட்டு இந்த வேப்பங்கண்டு இருக்கணுங்க. அதுக்கடுத்து என்ன செடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வாழைக்கன்று. நிறைய பேரோட வீடுகள் இப்போ வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்லேயே நான் பார்த்துருக்கேங்க. சாஸ்திர சம்பிரதாயப்படி இருக்கிறவங்களோட வீடுகளில் வந்துட்டு வைக்கக்கூடிய ஒரு வாஸ்து செடி இந்த வாழைக்கன்றுங்க. நீங்கள் பெருசாக உங்களுக்கு வச்சு வளர்க்க இடம் இல்லைனாலும் பரவாயில்லைங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சுருக்காங்க. தொட்டியில் வச்சு அதுக்கு தினம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். இந்த செடிகளுக்கெலாம் வந்துட்டு நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. நம்ம தினம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே போதும். அதோட நன்மைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு அற்புதமான வாஸ்து செடி. வீட்டில் வந்துட்டு இந்த வாழைக்கன்று மாங்கன்று வாசப்பட்ட காற்று வந்துட்டு நம்ம சுவாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு பிடிச்ச பீடை எல்லாம் விலகி போயிடும். திருஷ்டி எல்லாம் விலகி போயிடும். கெட்ட நேரம் எல்லாம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், கட்டாயமாக வந்துட்டு இந்த வாழைக்கன்று வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இடம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு சின்ன தொட்டியில் வச்சு கூட நீங்கள் வளர்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாங்கன்று. இந்த மாங்கன்று வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மாங்கன்று ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து செடிங்க. உங்களுக்கு அதே கணக்கு தான். அதாவது உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, இவ்வளவு செடியை நான் எங்கெங்கே வைப்பேன்னு நீங்கள் சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சு வளர்க்கலாங்க. இது வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடிகள். இந்த செடிகள் எல்லாம் அப்படி ஒரு வாஸ்து செடிங்க. அதனால் வந்து கட்டாயமாக வந்துட்டு இந்த மாங்கன்றும் வந்து வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு தொட்டியில் வச்சு வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த செடியெல்லாம் வளர்த்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்க உங்களோட வாழ்க்கையையும் இந்த செடிகள்லாம் வச்ச பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் உணர முடியுங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் சொல்கிறது தாங்க துளசி செடி. இந்த துளசி செடி கட்டாயம் வந்து வீட்டில் இருக்கணுங்க. இதுக்கு வந்துட்டு இது செடிக்கு மட்டும் வந்து ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்குங்க. மாதவிலக்கான பெண்கள் வந்து பக்கத்தில் போகக்கூடாது. சுத்தம் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா, நீங்கள் எந்த நேரத்தில் சுத்தம் இல்லாமல் இருப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு இந்த செடிக்கு பக்கத்தில் போகக்கூடாதுங்க. துளசி செடி பக்கத்தில் போகக்கூடாது. இது வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு இந்த துளசி செடியும் வீட்டில் வைக்கணுங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக கூட இருக்கலாங்க. இந்த செடிகள்லாம் வைக்கும்போது நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி நல்லா கிடைக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான செடிங்க லெமன் கிராஸ். இந்த லெமன் கிராஸ் இப்போ வந்து நர்சரியிலலாம் கிடைக்குதுங்க. அந்த லெமன் கிராஸ் வாங்கி வீட்டில் வச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில்.
அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களால் உணரவே முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதெல்லாம் நன்மைகளாக நடக்குங்க. அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இந்த லெமன் கிராஸில் இருக்குங்க. அதனால் பாருங்கள், கட்டாயமாக வந்துட்டு இந்த லெமன் கிராஸ் செடி வந்துட்டு வீட்டில் வைங்க. நீங்கள் இவ்வளோ செடியை வந்துட்டு நீங்கள் சின்ன சின்ன தொட்டியில் வச்சு நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாங்க. முன்னாடி வைக்கணும் பின்னாடி வைக்கணுன்ற கணக்கெலாம் கிடையாதுங்க. வீட்டோட எந்த ஒரு இடத்துல வச்சிங்கனாலும் சரி, உங்கள் வீட்டில் வந்துட்டு செல்வம் பெருகும். அப்புறம் வந்துட்டு நல்ல ஒரு நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டமாக நடக்க ஆரம்பிக்குங்க. அதனால பாருங்கள், கட்டாயமாக வந்துட்டு இந்த செடிகள் எல்லாம் வைக்கலாம். இன்னும் அடுத்து என்ன செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வரிசையாக. மஞ்சள் கலர் செவ்வந்தி பார்த்துருப்பீங்களா, அந்த செடி கட்டாயமாக வீட்டில் வைங்கங்க. அவ்வளோ பாசிட்டிவிட்டி தரக்கூடியது இந்த மஞ்சள் கலர் செவ்வந்தி செடி. அடுத்து பார்த்தீங்கன்னா புதினா செடி, இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தரக்கூடியதுங்க. கட்டாயமாக வந்துட்டு புதினா செடி கட்டாயம் வீட்டில் வைக்கணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் தர முடியுமோ ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.